இன்னையோட சிறகடிக்க ஆசை எபிசோட்ல ரோகிணியும் மனோஜும் ஃபர்ஸ்ட் டே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜய் அவங்கள வாசல்லே நிக்க வச்சு, இன்னைக்கு வந்தவங்க எல்லார் கண்ணும் உங்க மேலதான் பட்டிருக்கும், ஆர்த்தி எடுத்ததும் உள்ள போங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப டயர்டா இருக்குமா, கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு மனோஜ். திருஷ்டி பட்டதுனால தான் அது அப்படி இருக்கு, ஆர்த்தி எடுத்தா சரியா போயிடும், 2 நிமிஷம் இருங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அவங்கள பார்த்து இப்போதான் வேலை முடிஞ்சுதான்னு கேட்டு, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. உடனே விஜயா, நான் தான் நிற்க சொன்னேன், ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த முத்து அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா இது புதுமண தம்பதிகள் மாதிரி ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் நைட்டு 9 மணிக்கு மேலே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா, நாள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்ல அதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து, ஆமாம் ஆமாம் நல்லா சுத்துங்க, ஏன்னா குடோன்குள்ளே இருந்த பொருள் மாதிரி இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தான், இப்போ தானே வெளியே போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வரான், இன்னைக்கு ஒரு நாளோட நிறுத்திடாம அப்பாவோட 27 லட்சத்தை கொடுக்குற வரையுமாவது போகணுன்னு நல்லா சுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு ரோகிணி, ஆன்ட்டி நாங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ளே முத்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை விடுமா, ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான், அவன் கண்ணும் உங்கள் மேலே பட்டிருக்கும், அதான் சுற்றி போடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க பெரிய சிவாஜியும் பத்மினியும் இவங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து நாங்கள் கண்ணு வைக்கிறோம், எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு கேட்குறாரு முத்து. நியாயப்படி பார்த்தா அப்பாவுக்கு தான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே ரவி, அப்பாவுக்கு ஏன் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் தானே 3 பிள்ளைங்களை நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காரு, அப்போ அவர் மேலே தான் கண் திருஷ்டியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எதையாவது சொல்லிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. விஜயா மீனாவை கூப்பிட்டு இதை போய் வெளியில் கொட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, அதை வாங்கி அப்படியே அவன் தலையில் கொட்டிட்டுன்னு சொல்கிறாரு. இல்லை அந்த அளவுக்கு திருஷ்டி பட்டிருக்கும், அதை தரையில் கொட்டாமல் அவன் தலையில் கொட்டினா தானே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா, சும்மா இரம்பா அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா அவங்க 2 பேரையும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உள்ளே வந்த மனோஜ் ரவி கிட்ட, டே கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுறான்னு கேட்குறாரு. நீ போய் குடிச்சிட்டு வர வேண்டியதானடான்னு கேட்குறாரு ரவி. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துடுறாரு. உடனே அவங்க அப்பா, ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போயிருக்கான்ல அதான் டயர்டாயிட்டான்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கே இப்படி வந்து படுத்துட்டேன்னு மனோஜ் கிட்டே கேட்குறாரு. அவ்வளோ ஒர்க் இருந்துச்சுப்பா, நிறைய பேர்கிட்ட பேசினேன், பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே முத்து ஸ்ருதி கிட்ட, பாத்தியா ஒரு நாள் பேசினதுக்கே சாருக்கு வாய் வலிக்குதான், நீ டெய்லியும் பேசிட்டு வரையே, உனக்கு எப்படி அப்படின்னு கேட்குறாரு முத்து. எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ், சேல்ஸ்ன்னு வந்துட்டா நீங்கள் உங்கள் வாயை தான் நம்பணும், எவ்வளோ நல்லா பேசுகிறீங்களோ அவ்வளோ சேல் ஆகும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா, நீ ஏன் பேசுகிற, அதான் வேலைக்கு ஆளுங்களை வச்சுருக்கியே அவங்கள பேச சொல்லுன்னு சொல்கிறாங்க. இவன் வேலை செஞ்சாதானே மற்றவங்களும் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க, ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு இப்படி வந்து சாஞ்சிட்டான் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. உடனே விஜயா, பிஸ்னஸ் பண்ணுறதுனா சாதாரண விஷயமா, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது, தினமும் இன்ஜின் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நோகாமல் வேலை செஞ்சீங்க, இவன் என்ன உங்களை மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. கேட்டுக்கிட்டியாப்பா, நீ நோகாமல் வேலை செஞ்சியான்னு சொல்கிறாரு முத்து. அவளுக்கு இருக்க அறிவு அவ்வளோதாண்டான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே முத்து, இங்கே பாருங்க, உங்கள் புள்ள சும்மா ஏசியில் உட்காந்து 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கே கொசுவத்தி சுருள் மாதிரி சுருண்டு கிடக்குறான், எங்கப்பா அப்படி கிடையாது, வேகாத வெயில் மழைன்னு கூட பார்க்காம ஒரு நாளும் லீவ் போடாமல் வேலைக்கு போயிருக்காரு, அவருக்கும் உடம்பு வலி கை வலி கால் வலி எல்லாம் இருந்திருக்கும், ஒரு நாளும் வீட்டுக்கு வந்து சொல்லி புலம்புனது கிடையாதுன்னு சொல்கிறாரு முத்து. செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் எந்த களைப்பும் தெரியாதுன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. கரெக்டுப்பா, நானும் ஹோட்டலில் கிச்சனில் நாள் முழுக்க ஹீட்டில் நிற்கிறேன், எனக்கும் இந்த களைப்பும் தெரியலன்னு சொல்கிறாரு ரவி. உடனே மீனா, நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சால் எந்த களைப்பும் வலியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், சம்டைம்ஸ் நான் கூட டப்பிங் பேசும்போது டைம் போகிறதே தெரியாது, நம்ம வேலையை லவ் பண்ணி செஞ்சோன்னா டெய்லி வெக்கேஷன் போகிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ரோகிணியும் மனோஜும் இந்த வேலையை பிடிச்சி தான் செய்கிறாரு, இன்னைக்கு ஒர்க் அதிகம் இருந்தனால எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, ஆமாம் முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. மனோஜ் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. ரோகிணியும் விஜயாவும் மனோஜை சாப்பிட எழுப்புறாங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டுடுறாரு. ரோகிணி சாப்பிட்டு வந்து திரும்பவும் மனோஜை எழுப்புறாங்க. நம்ம இன்னைக்கு வெளியே படுக்கணும் மனோஜ், முத்துவும் மீனாவும் வந்துடுவாங்க வா அப்படின்னு எழுப்புறாங்க. வெளியே வா, என்னாலலாம் வெளியே படுக்க முடியாது, ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை இப்படியே விட்டுருங்க, நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ்.
விஜயா ரோகிணி கிட்ட என்னம்மா அவன் எழுந்துட்டானான்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, அவர் நல்லா தூங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, என்னது தூங்கிட்டானா? முன்ன பின்ன வேலை பார்த்துருந்தா தானே வெட்டி போட்ட மரம் மாதிரி படுத்திருப்பான், அவனை எழுந்து வெளியே வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. விஜயாவும் சீக்கிரம் அவனை எழுந்து சாப்பிட சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு முத்து, இவன் என்ன இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கான்னு போய் கதவை தட்டுறாரு. ரோகிணி வந்து கதவை திறந்து என்னன்னு கேட்குறாங்க. நாங்கள் தானே இன்னைக்கு உள்ளே படுக்கணும், அவனை சீக்கிரம் எழுந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு, எப்படி எழுப்பதுன்னு கேட்குறாங்க ரோகிணி. மீனாவும் அவர் தூங்கிட்டாரல்ல விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தானே உள்ளே படுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சத்தத்தில் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்து என்னென்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நாங்கள் தானே இப்போ உள்ளே படுக்கணும், அவன் எழுந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு முத்து. அவன் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருக்கான், நீங்கள் இன்னைக்கு இந்த ரூமில் படுத்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் வெளியே படுத்துக்கிறோன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. இல்லைப்பா, வெளியே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், நீங்களே போய் உள்ளே படுத்துக்கோங்க, நாங்கள் மாடியில் படுத்துக்கிறோன்னு சொல்லிடுறாரு முத்து. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.